இப்போ வந்து நம்ம ப்ளவுஸில் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ப்ளவுஸ் பிட் வந்து பாருங்கள் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 மீட்டரோட ப்ளவுஸ் பிட்டு. இந்த ப்ளவுஸ் பிட் வந்து நான் ராங் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். நல்ல பக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பெயிண்டிங்கு அந்த எழுதியிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்ல பக்கம். ஸோ அந்த நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் அப்படியே வந்து ராங் சைடு வந்து நம்ம பக்கம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்து போட்டிருக்கேன். ஏன் ராங் சைடு போடுறோன்னா, நம்ம மார்க் பண்ணும்போது அந்த சாக் பீஸ்லாம் வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் மார்க்கிங்காக ராங் சைடு திருப்பி போட்டு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் அப்படியே வந்து நான் மடித்து போட்டிருக்கேன். எப்பயுமே ப்ளவுஸ் பீட் வந்து 1 மீட்டர் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ 30 சைஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 80, 90லாம் போதும். 30க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டார்டிங் தைக்க நீங்கள் பழகும்போது 1 மீட்டர்லேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூஸ் பண்ணாத ப்ளவுஸ் பீட்டு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. 1 மீட்டர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி அதை மெஷர்மெண்ட் 1 மீட்டர் இருக்கான்னு பார்க்கணுன்னா, இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் இன்ச்சு டேப்பில் 2 பக்கம் இருக்கும். ஒன்று வந்து குட்டி குட்டியாக 1, 2, 3 வந்து போட்டிருக்கோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சு ஒரு இன்ச்சு பெருசாக இருக்கும். ரொம்ப ரொம்ப கேப் விட்டு நம்ம இன்ச்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த 1, 2, 3ல் 1லேருந்து 100 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது 1 மீட்டர். அப்போ 100 சென்டிமீட்டருங்கிறனால அது 1 மீட்டராக இருக்கும். இப்போ இது வந்து 1 மீட்டரோட மெட்டீரியலு. இப்போ இந்த ஸ்கேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கரெக்டாக வந்து ஈவனாக அந்த கிளாத் இருக்கிறதுக்காக இந்த ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நார்மலாக ஒரு அடி ஸ்கேல் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு கீழே வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி கோடு போட்டுக்கணும். ஏன்னா கீழே வந்து அவங்க கட் பண்ணி தரதுனால பிசுறு வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கீழே வந்து எல்லா ப்ளவுஸ் பிட்டும் கட் பண்ணணுமா அப்படின்னா எல்லாத்தையும் கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். ஏதாவது கொஞ்சம் வந்து மேலே கீழே இருந்துச்சுனாலும் மெஷர்மெண்ட் வந்து மாறி போயிடும். இப்போ நம்ம ப்ளவுஸில் கீழே தைக்கிறதுக்காக நம்ம பேப்பர் கட்டிங்கில் ஒரு 2 இன்ச்சு விட்டுருப்போம் இல்லையா, அந்த 2 இன்ச்சு தான் கீழே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளவுஸு 2 இன்ச்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சு வச்சுக்கிட்டதே போதுமானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பழகிறங்கும் போது 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ ப்ளவுஸில் நம்ம எடுத்த உயரம் பார்த்தீங்க அப்படின்னா பின் உயரம் வந்து 13 இன்ச்சு. உங்களுக்கு என்ன வருதோ அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கணும். நம்ம நோட்டில் வந்து எழுதி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு அளவு ப்ளவுஸை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் வந்து எழுதி வச்சிருக்கிற அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நீங்கள் எழுதி வச்சுருக்கிறத பார்த்து அப்படியே கட் பண்ணாலும் ஓகே. இப்போ வந்து அளவு ப்ளவுஸை அப்படியே வச்சு நம்ம எழுதியிருக்கிறத எடுக்காமல் அளவு ப்ளவுஸை எப்படி வச்சு நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி அதை எழுதி வச்சுருந்ததை வச்சு தான் பேப்பரில் கட்டிங் போட்டிருந்தோம். அதனால் இப்போ மெட்டீரியலில் வந்து அளவு ப்ளவுஸை வச்சே நம்ம வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 13 இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அளவு ப்ளவுஸில் ராங் சைடு திருப்பிட்டு கீழே வந்து டாட்டுக்கு மடித்து தைச்சிருப்பாங்க அந்த முதுகு பக்கத்தில். அதுலேருந்து அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் வரைக்கும் கரெக்டாக இழுத்து பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸோட மொத்த உயரம் பின் உயரம் வந்து கிடச்சிரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா மார்பு சுற்றளவு. செகண்ட் ஸ்டெப்பே பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு வந்து எடுக்கணும். மார்பு சுற்றளவுக்கு கிளியராக எப்படி எடுக்கிறது என்ன உங்களோட சந்தேகத்தை எல்லாத்தையும் நான் வீடியோவில் போட்டிருக்கேன். இதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அளவு ப்ளவுஸில் வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க, சரியா? அப்போ வந்து ஆம் ஹோலும் மார்பு சுற்றளவும் டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கும். இப்போ மறுபடியும் நான் அளவு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். கொக்கி பக்கத்துலேருந்து அப்படியே வந்து மார்பு சுற்றளவை கொக்கியிலேருந்து பீபட்டி வரைக்கும் அப்படியே ஃபுல்லாகவுமே வந்து நான் மார்பு சுற்றளவு வந்து எடுக்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் இல்லை வேறு ப்ளவுஸ் ஏதாவது உங்களுக்கு செட் ஆனிச்சுன்னா நீங்கள் வேறு ப்ளவுஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 37.5 இன்ச்சு எனக்கு மார்பு சுற்றளவு வருது, சரியா? அந்த 37.5 இன்ச்சு எனக்கு கரெக்டான அளவு. இப்போ இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் நம்ம எல்லாமே வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம எழுதியிருக்கிறத வச்சு நம்ம எடுக்க போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு நமக்கு 37.5. இந்த 37.5 இன்னொரு மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ப்ளவுஸை 2ஆக மடித்து போட்டு அந்த ஸ்லீவோட ஜாயிண்ட் தையல் இருக்கும் அந்த இடத்துலேருந்து நம்ம கழுத்தோட முடிவு இருக்குது பார்த்திங்களா, பின் கழுத்தோட உயரத்தோட முடிவு இருக்குல்ல, அந்த மடிப்பு பகுதியில் வச்சு நல்லா பிடிச்சி இழுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ரொம்ப பிடிச்சி இழுக்காதீங்க, சுருக்கம் இல்லாமல் எடுத்தோன்னா நமக்கு ஒரு அளவு வரும். அந்த அளவும் நம்மளோட மார்பு சுற்றளவும் ஏறத்தாழ ஒரே அளவாக தான் வரும். அதிகபட்சம் 1/4 இன்ச்சு வேணால் டிஃப்ரென்ஸ் வரலாம். இந்த 9.5 இன்ச்சை நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஒரு பக்கமாக எடுத்தோம் பார்த்திங்களா பின்னாடி, அந்த 9.5யும் நம்ம 37.5 இன்ச்சில் வருது பாருங்கள், அதுவும் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. அதனால நான் அதை அப்படியே வந்து 9.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து நம்ம எழுதியிருப்போம், ஆனால் நீங்கள் இடுப்பு சுற்றளவே நீங்கள் மார்க் பண்ணலையே, அதை பற்றியே சொல்லலையேன்னு கேட்பீங்க. இடுப்பு சுற்றளவு உங்களுக்கு என்ன வருதோ அதை நோட் பண்ணிக்கிட்டு, என்னோட ப்ளவுஸில் வந்து 27.5 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 27.5ல் 4 பங்கு பண்ணோன்னா நமக்கு 7 இன்ச்சு வரும். 7 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வந்துச்சு, அதனால் நான் 7 இன்ச்சாவே அப்படியே வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த 7 இன்ச்சு இடுப்பு சுற்றளவை மார்க் பண்ணிட்டேன். ஏன் நான் வந்து மார்பு சுற்றளவே கீழே இடுப்பு சுற்றளவுக்கு மார்க் பண்ண சொன்னேன்னா, இப்போ இடுப்பு சுற்றளவு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். அது போக எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா, நம்ம முதுகு பக்கத்தில் கீழே டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டாட்டுக்காக தான் அந்த 1 இன்ச்சு. இது வந்து எல்லார் ப்ளவுஸ்லையும் பிடிச்சிருப்பாங்க.
ஒரு சில பேர் வந்து பிடிக்காமலும் இருப்பாங்க. ஸோ அந்த 1 இன்ச்சு வந்து நமக்கு அந்த டாட்டுக்காக. அதுக்கப்புறம் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மார்பு சுற்றளவோட 9.5 இன்ச்சு. நம்ம மேலே மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கிறத கீழே வந்து அந்த டாட்டோட சேர்த்து 1 இன்ச்சு கிராஸாக மார்க் பண்ணுறதுக்கு நான் மேலேயும் இடுப்பு சுற்றளவுக்கும் ஒரே அளவாக கிராஸாக போடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து மார்பு சுற்றளவையே மார்க் பண்ணியிருக்கேன். இதில் வேறு எந்த வந்து யோசிக்கிற வேண்டிய விஷயம் கிடையாது. அதனால் மேலே என்ன மார்க் பண்ணியிருக்கணும் அதை அப்படியே தான் கீழே மார்க் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 இன்ச்சில் வந்து நமக்கு ஏதோ துணி வந்து வேஸ்ட்லாம் ஆகாது. அதனால் மேலே மார்க் பண்ணியிருக்கிறத அப்படியே வந்து நான் கீழேயும் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா தையலுக்காக சைடில் எக்ஸ்ட்ரா தையல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக 1.5 இன்ச்சு மட்டும் நான் மேலே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு அதை கோடு போட்டேன். இப்போ அடுத்தது ஆர்ம் ஹோலோட அளவு. நம்ம வந்து பேப்பர் கட்டிங்கில் ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இது இன்னொரு மெத்தட். இது அளவு ப்ளவுஸை வச்சு பண்ணுறதுனால அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அளவு ப்ளவுஸில் பேக் சைடாக திருப்பிட்டு கீழே இடுப்புலேருந்து நமக்கு கையோட ஜாயிண்ட் கிட்ட ஒரு தையல் வரும். அதாவது முதுகு துணியும் கையோட துணியும் சேர்ந்து அந்த ஆம்ஹோலுக்கு அடியில் ஒரு ஜாயிண்ட் வரும். அந்த ஜாயிண்ட்டு கிட்ட நம்ம ஆம்ஹோல் உயரம் எடுக்கணும். இது அளவு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி அளவு எடுக்கணும், அளவு ப்ளவுஸில் எப்படி கட் பண்ணணும்னா இதே மெத்தடில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ கீழே இருக்கிறத கரெக்டாக அந்த கோடில் வச்சுட்டு அந்த தையலுக்கு ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு. நம்ம பேப்பர் கட்டிங்கில் பார்த்தா தெரியும், ஆம்ஹோலுக்கிட்ட மேலே ஒரு மார்க்கு கீழே ஒரு மார்க்கு பண்ணியிருப்போம். அந்த மார்க் தான் இங்கே வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு எப்பயும் போல் விட்டுருக்கேன். நீங்கள் பேப்பர் கட்டிங்கையும் பக்கத்தில் வச்சுட்டு பார்த்து நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ரெண்டாக வந்து ப்ளவுஸை வந்து மடித்து போட்டுட்டு அந்த கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த பின் கழுத்தோட உயரத்தை வந்து நம்ம ப்ளவுஸில் மடிப்பு பக்கத்தோட கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸை வந்து சுருக்கம் இல்லாமல் இழுத்து விட்டணும். அந்த பின் கழுத்தோட உயரம் இருக்கு பாருங்க, அந்த மடிப்பு பக்கத்தை வச்சுட்டு நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் அந்த டிப்பை. அந்த கீழே ஒரு கிராஸாக ஒன்று போகுது பார்த்தீங்களா, அது கிராஸாக இருக்கேன்ட்டு பிடிச்சி இழுத்துலாம் வச்சிடக்கூடாது மடிப்பு பக்கத்தோட. நமக்கு அந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, கழுத்தோட உயரத்தில் ஒரு மடிப்பு இருக்குது பாருங்கள், அதுதான் நமக்கு முக்கியம். இந்த கீழே இடுப்பு சைடு வர அந்த கிராஸ் வந்து முக்கியம் இல்லை. அந்த கிராஸாக போகிறது வந்து நம்ம டாட்டு கீழே பிடிச்சிருக்கனால அந்த கிராஸ் வந்து அப்படி முக்கோணமாக போகுது. அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. மேலே இருக்குது பார்த்தீங்களா, உயரம் இருக்குது பாருங்கள், அந்த பெண் கழுத்தோட உயரத்தை மட்டும் கரெக்டாக அந்த மடிப்பு பகுதியில் வச்சுட்டு நம்ம கழுத்தோட உயரத்தை வந்து மார்க் பண்ணுறோம். கரெக்டான அளவில் ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். தெரியுதா, 7ல் ஒரு மார்க்கு, 7.25 ஒரு மார்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ 7.25 தான் கரெக்டான அளவு. 7ல் பண்ணாதான் அப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் 7.25 வரும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து எடுக்கணும். நிறைய பேருக்கு மிஸ்டேக் வர ஒரு இது பார்த்தீங்கன்னா கழுத்தோட அகலம் எடுக்கிறது. அதுவும் அளவு ப்ளவுஸ் கொடுத்தும் ஷோல்டர் வந்து கலண்டு வர்றது. இது எதனால் வருதுன்னா, நம்ம ப்ளவுஸை இப்படி வச்சுட்டு இப்படி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கழுத்து வந்து அப்படியே தானே இருக்குது, நம்ம அயன் பண்ணி தான் வச்சுருக்கோன்ட்டு அந்த கழுத்தோட அகலத்தை அப்படியே வந்து வச்சிடக்கூடாது. இப்போ நான் எப்படி ப்ளவுஸை பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் மேலே வந்து எவ்வளோ அகலம் இருக்குன்னு பாருங்கள். கீழே இருக்கிறத விட மேலே அகலமாக இருக்குது. ஆனால் பார்க்கும்போது வந்து சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நான் எப்படி பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். கீழே அந்த ப்ளவுஸோட உயரத்துக்கிட்ட கரெக்டாக கையை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டோம். சுருங்காமல் அழுத்தி பிடிச்சிட்டு மேலே அந்த ஷோல்டர்கிட்ட கழுத்தோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு கையை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும். ஒரு அளவுக்கு வந்து அந்த அகலமாக இருக்கிறத கொஞ்சம் ஒடுக்கமாக வச்சுக்கணும். இப்போ வச்சு பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். 2.25 வந்து வரும். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்ந்து அகலமாக இருந்துச்சு. இப்போ வந்து கையை பிடிச்சி நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சதுனால இப்படி வந்து 2.25 வந்திருக்கு. நல்லா அழுத்தி பிடிச்சி இறுக்கி நகர்த்துவோம், இன்னும் ஒடுக்கமாக வைப்போன்ட்டு நல்லா ஒடுக்கமாக வச்சிட்டிங்கன்னா கழுத்து ஷேப் வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ரொம்ப ஒடுக்கமாக வச்சிங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும், பழக பழக உங்களுக்கே புரியும். இப்போ கரெக்டாக 2.25 ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு உள்ள 2.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். பிளெயின் ப்ளவுஸு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்க போகிறோம். அதுக்காக அடுத்தது ஷோல்டரோட அகலம் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட அகலம் வந்து ப்ளவுஸில் கரெக்டான அளவு ரெடி அளவில் 2.25 கிட்ட அந்த கழுத்தோட பகுதியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ஷோல்டரோட தையலும் கையும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஷோல்டரோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். நீங்கள் பேப்பரில் கட் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் பொறுமையாக வந்து எனக்கு பண்ணுங்கள். இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து நம்ம இதில் ஒரு 5.25 வந்து இன்ச்சு இருக்குது. அந்த 5.25 இன்ச்சு அப்படியே வந்து கீழே வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி எல்லா மெஷர்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கா, ஏன்னா கழுத்து ஷோல்டர் ரொம்ப முக்கியம் ஒரு ப்ளவுஸுக்கு. அது ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னா வேறு எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நமக்கு அது வந்து பெருசாக தெரியாது. இந்த கழுத்து கலண்டு விழுகிறது தான் பெரிய மிஸ்டேக்காக இருக்கும். அதனால் அதை மட்டும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஆர்ம் ஹோல்கிட்ட எல் ஷேப்பில் வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது கீழே கழுத்தோட உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல நம்ம இப்போ வந்து பாக்ஸ் போடணும். இப்போ மேலே வந்து நான் 2.5 இன்ச்சு வந்து கழுத்து மார்க் பண்ணியிருக்கேன். கீழோட அகலம், அதாவது கீழ் உயரம் வந்திருக்குல்ல, அந்த உயரத்தில் அகலமும் நமக்கு 2.5 வச்சுக்கணும்னா 2.5 வச்சுக்கலாம். 2.5 வச்சுருந்தோம்னா கொஞ்சம் வந்து கழுத்து வந்து நார்மலாக இருக்கும். இதுவே வந்து எனக்கு ஷோல்டர் வந்து கலண்டு வரக்கூடாது, கழுத்து வந்து கலண்டு வரக்கூடாது, ஆனால் பின் கழுத்து பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து 2.25 வச்சுக்கலாம்.
சரிங்களா? இப்போ மேலே 2.5 வச்சுருக்கோம், கீழே 2.25 வச்சுருக்கோம். அப்போ ரெடி அளவு எப்படி மாறும்னா மேலே 2.25 கீழே 3 இன்ச்சாகவும் மாறும். அப்போ ப்ளவுஸ் போட்டதுக்கு பிறகு ஷோல்டர் கலண்டு வராது, கழுத்து லூஸ் ஆகாது. அதே சமயம் பின் கழுத்து பின்னாடி பார்க்கும்போது நல்லா ரவுண்டாக அழகாக இருக்கும், ப்ராடாக இருக்கும். இப்போ ஆம் ஹோலில் ரெடி அளவில் பாதி, அதே மாதிரி அந்த பக்கம் எல் ஷேப்பில் இருக்கிறதுல பாதி. உங்களுக்கு டீட்டெயிலாக பேப்பர் கட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். அதனால தான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போணுச்சு அப்படின்னா நீங்கள் பேப்பர் கட்டிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்கேல் வந்து ஆம் ஹோல் ஸ்கேலு. ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரலை அப்படின்னா இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இது 15 ரூபாயோ என்னமோ தான் அந்த ஸ்கேலு. இந்த ஸ்கேல் வந்து நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, இப்போ உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆம் ஹோல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரைய தெரியல அப்படின்னா உங்களுக்கு நிறைய வந்து மிஸ்டேக் வரும், ஃபினிஷிங்கும் வராது. இந்த ஸ்கேல் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போயிட்டு போது ஒரு 15 ரூபா கொடுத்து வாங்கிக்கோங்க. சரியா? ஏன்னா ஆம் ஹோல் வந்து எடுத்தோடனே எல்லாருக்கும் வராது. நம்ம வரைஞ்சிருக்கிறதுலே தான் கட் பண்ணுவோம், அதே மெஷர்மெண்ட்லேயே தான் தப்போம். அதனால் ஃபினிஷிங் நல்லா இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து வீணாக போயிடும். இப்போ பாருங்கள் அந்த ஸ்கேலை வச்சு நான் எப்படி வந்து கோடு போட்டிருக்கேன் அப்படின்னு. அந்த 2 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 சென்டரை கனெக்ட் பண்ணி அந்த ஸ்கேலை வச்சுட்டு போடணும். இப்போ இதே ஸ்கேலையே நம்ம கழுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரவுண்ட் கழுத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து வராதவங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கேல் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்ல டைலர் ஆனதுக்கு பிறகுமே கூட இந்த ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டார்டிங் ஒரு அதிகபட்சம் ஒரு 4 சட்டை 5 சட்டைக்கு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாமல் கையிலேயே ரஃபாக வந்து நீங்கள் போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஃப்ரீ டைமில் ஸ்கெட்சை வச்சு பேப்பரில் வந்து வரையாமல் இந்த டிசி மார்க்கரை வச்சு பேப்பர்லையோ வேஸ்ட்டு துணிலையோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்லேட்டு போர்ட்லையோ இந்த டிசி மார்க்கரை வச்சே கழுத்து ஆம் ஹோலும் வரைஞ்சி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக வரும். பேப்பரில் பேனாக வச்சு போடுறதுக்கும் கிளாத்தில் டிசி மார்க்கர் வச்சு போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கத்திரிக்கோலை வச்சு இந்த கழுத்து ஆம் ஹோல் வளைவெல்லாம் நிறைய பேருக்கு வரைய தெரியாது. இப்போ கத்திரிக்கோலை வச்சு என்ன பண்ணுவீங்கன்னா, கத்திரிக்கோல் பிளாஸ்டிக்கோ இரும்போ எதுவாக இருந்தாலும் நுனியிலேயே கட் பண்ணுவீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. கத்திரிக்கோலை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நான் எப்படி கட் பண்ணுற பாருங்கள், அந்த வளைவு ஃபுல்லாக கட் பண்ணணும். அதே மாதிரி கத்திரிக்கோலை கட் பண்ணும்போது கட் பண்ணிவிட்டு அப்படியே நறுக்குன்னு ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இப்போ கத்திரிக்கோலை கட் பண்ணுறேன் பாருங்கள், கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஓப்பன் வந்து அந்த டிப்பில் வந்து க்ளோஸே பண்ணக்கூடாது, அது ஓப்பன்லேயே தான் இருக்கணும் நம்ம கட் பண்ணி முடிக்கிற வரைக்கும். சரியா? உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த அதுவே வந்து செட் ஆயிரும். குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணோன்னா கழுத்தும் ஆம் ஹோல் சைடும் நமக்கு அசிங்கமாக இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த கழுத்து ஆம் ஹோல் சைடெல்லாம் பிசுரே இருக்காது. இந்த மாதிரி தான் நீங்களும் கட் பண்ணணும். பேப்பரில் கட் பண்ணி பாருங்கள். இல்லையா எனக்கு பேப்பரில் வரல அப்படின்னா பேப்பருக்கும் மெட்டீரியலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வேஸ்ட்டு துணி போயிட்டு போது அதில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி பாருங்கள். இப்போ ஆம் ஹோலோட சுற்றளவு பாருங்கள், நான் மெஷர்மெண்ட் பண்ணி காட்டுறேன். ஒரு 7 ரேஞ்சு இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 7.25 கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி காட்டுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன கட் பண்ணலாம்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும். இப்போ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். சரியா? இப்போ இது பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தது ஒரு சைடு. அதே மாதிரி நீல வாக்கில் அந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் துணி வந்து இருக்கும். அதை தான் வந்து நம்ம ஸ்லீவுக்கு எடுக்கணும். யாருக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் இருந்தாலும், ஒல்லியாக இருக்காங்க குண்டாக இருந்தாலும் சரி, பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த எண்டுக்கு வந்துடணும். இந்த ரைட் சைடில் பேக் பார்ட் கட் பண்ணோன்னா லெஃப்ட் எண்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல ஸ்லீவுக்கு வந்து வந்துடணும். இப்போ அதை அப்படியே வந்து நமக்கு கட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து வாகா இருக்குமோ அப்படி நான் திருப்பி போட்டுட்டேன். இப்போ மடிப்பு பக்கம் வந்து நமக்கு என்ன பார்த்து இருக்குது, அதை அப்படியே இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன். இப்போ வந்து 4 வந்து மடிப்பு, அதாவது 2 கைக்கு தேவையான துணி வந்து அந்த மடிப்பில் இருக்கும். மேலே ஒரு மடிப்பு இருக்குது, உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மடிப்பு இருக்குது. இப்போ 2 கைக்கு தேவையான ஸ்லீவோட துணியை மடித்து போட்டாச்சு. 2 மடிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. ஆப்போசிட்டில் 4 சைடு இருக்குது, அதாவது ஒரு மடிப்பு பகுதியும் 2 ஓப்பனும் இருக்கும். அந்த மடிப்பு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். அதனால் 4 ஓப்பன் இருக்கும். 2 மடிப்பை வந்து நம்ம பக்கம் வச்சுட்டு கீழே இருக்கிற அந்த பிசுறு இருக்குது பார்த்திங்களா, பேக் பார்ட்டில் எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்லீவெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நம்ம தைச்சதுக்கப்புறம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், இல்லைன்னா திருகுன மாதிரி இருக்கும். சரியா? அதனால் கீழே வந்து அன்ஈவனாக இருக்கிறத கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸ்லீவுக்கு வந்து 1.5 இன்ச்சு போதும், பேக் பார்ட்டுக்கும் 1.5 இன்ச்சு போதும். இருந்தாலும் நீங்கள் பிகினர்ஸுங்கிறனால 2 இன்ச்சு விட சொன்னேன், ஆனால் 1.5 இன்ச்சு கைக்கு வந்து போதும். இப்போ கீழே வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன். இது வந்து கீழே வந்து கை வந்து மடித்து தைக்கிறதுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ஸ்லீவோட உயரம், உங்களோட கையோட உயரம் வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு இது மாதிரி எவ்வளோ நீங்கள் வேணுங்கிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம எழுதியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மெஷர்மெண்ட்டை நான் கைக்கும் எடுக்கலை, அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நம்ம வந்து இப்போ கை வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ உயரம் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கல அந்த 9 இன்ச்சு, அந்த 9 இன்ச்சை அப்படியே வந்து
நம்ம கை இருக்குது பார்த்திங்களா, கை வந்து அப்படியே மடிப்பகுதியை வச்சுட்டேன். கை வந்து ஆம் ஹோல் ரவுண்டு கை மார்க் பண்ணுறோம் அப்படின்னா பேக் பார்ட்லேருந்து இருக்கிற கையை தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அளவு ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் இருக்கிற கையை தான் வந்து எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு பக்கம் இருக்கிறத எடுக்கக்கூடாது. இப்போ கீழே நம்ம 1.5 இன்ச்சுக்கு கோடு போட்டிருக்கோம்ல, அந்த இடத்துல நம்ம வந்து கையை வச்சுட்டு அது கரெக்டாக பிடிச்சி இழுத்தோன்னா நமக்கு மார்க் பண்ணியிருக்க கையோட உயரம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ கையோட ஆம் ஹோல் சுருக்கம் பாருங்கள் இப்படி இருக்குது. அந்த சுருக்கத்தை வந்து கரெக்டாக வெளியே எடுத்து விட்டுறணும். கையை வச்சு அந்த ஆம் ஹோல் சைடு பிடிச்சிட்டு அப்படியே அந்த பின்பக்க பார்ட்டை வந்து அப்படியே சைடில் தள்ளி விட்டோன்னா அது கரெக்டாக வந்து நீட்டாக வந்துடும். இல்லைன்னா அந்த இடத்துல ஆம் ஹோல் கிட்ட வந்து சுருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஆம் ஹோல் கிட்டலாம் மார்க் பண்ணணும். இப்போ கீழ்கையோட சுற்றளவை அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து தையலை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல் சைடு சுருக்கம் இல்லாமல் கையை நான் எப்படி வந்து ஸ்லீவை பிடிச்சி அமுத்தி பிடிச்சிருக்கேனோ அதே மாதிரி கரெக்டாக அழுத்தி பிடிச்சிக்கணும். ஸ்லீவ் வந்து இந்த ஸ்லீவோட மடிப்பு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓரத்தில் அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த மடிப்பு பக்கமும் துணியோட அந்த 2 மடிப்பக்கமும் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே ஆம் ஹோல் சைடு கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஆம் ஹோலோட ஒரு மார்க் ஒன்று போகும், அதாவது கையோட ஜாயிண்ட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் பாருங்கள். அந்த கையோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆம் ஹோலில், அந்த தையலுக்கு நேராக அப்படியே ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பேப்பர் கட்டிங்கில் ஸ்லீவில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இதுலேயும் அளவு ப்ளவுஸில் இருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்ணுறோம். கரெக்டான அளவு இருக்கு பாருங்கள், அந்த கரெக்டான அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோலோட சுற்றளவுக்கிட்ட ஒரு கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டிருக்கேன். இப்போ அந்த கிராஸாக போட்ட கோடையும் நம்ம கீழ்கையோட சுற்றளவையும் ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு அப்புறமா 1.5 இன்ச்சு நமக்கு முதுகு பக்கத்தில் வந்து நம்ம பேக் பார்ட் கட் பண்ணோம்ல, அந்த பேக் பார்ட் கட் பண்ணதில் நம்ம 1.5 இன்ச்சு விட்டுருந்தோன்னா ஸ்லீவுக்கும் 1.5 இன்ச்சு தான் விடணும். இல்லை அதில் 2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா ஸ்லீவுக்கும் 2 இன்ச்சு தான் விடணும். அதனால் அதில் துணி நிறையா இருந்துச்சு நான் விட்டுட்டேன், ஸ்லீவுக்கு துணி வந்து பத்தலை, இதில் வந்து நான் 1.5 இன்ச்சு தான் விடுறேன்னு விடக்கூடாது. அதில் என்ன விட்டுருக்கோமோ அதுதான். இப்போ ஸ்லீவோட ஆம் ஹோல் ரவுண்டுக்கிட்ட சென்டரில் வந்து நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் இன்ச்சு டேப்பை வச்சு எவ்வளோ இருக்கோ அதில் தான் நீங்கள் பாதி மார்க் பண்ணணும். நீங்கள் இந்த டிசி மார்க்கர் யூஸ் பண்ணும்போது நம்ம இப்போ ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது போட்டு பட்டையாக வந்து தீட்டக்கூடாது. லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு டாட்டாக வச்சு பார்க்கணும். அந்த ஷேப் எங்கெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு போகிறீங்களோ ஸ்ட்ரெயிட் கோடுக்கு அது தேவை கிடையாது. நம்ம ஒரு கர்வ் லைன் அந்த ஷேப்லாம் கொண்டு போகும்போது கரெக்டாக ஒரு டாட் மாதிரி வச்சு பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்துச்சுன்னா அது மேலேயே நீங்கள் ஒரு கோடு வந்து போட்டுக்கலாம், அவுட்லைன் மாதிரி போட்டுக்கலாம். போட்டு பட்டை தீட்டக்கூடாது. நம்ம ஸ்கெட்சில் இருக்குமோ அது மாதிரி தான் அந்த டிசி மார்க்கர் யூஸ் பண்ணி போடணும். இப்போ வந்து பின்பக்கம் கை வரைஞ்சிட்டேன், முன்பக்கமும் பாருங்கள் நான் வரைஞ்சிட்டேன். அந்த கையோட உயரமான பகுதியிலேருந்து அப்படியே கீழே பெண்டாக கொண்டு போய் அந்த ஆம் ஹோலோட சுற்றளவு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வெளியில் ஒரு 1.5 இன்ச்சுக்கிட்டே நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் முன்குழிவு வந்து எடுக்கணும். முன்குழிவு எடுக்கிறதுக்கு நீங்கள் இப்போ டேரெக்டாக ப்ளவுஸில் கட் பண்ணாமல் ஒரு பேப்பர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, காலண்டர் பேப்பர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும், வேஸ்ட்டு பேப்பரில் சார்ட் வேண்டாம், பேப்பரில் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்லீவோட அந்த வளைவு பெண்டெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா பழகினதுக்கு அப்புறமா ஒரு 2-3 பேப்பர் யூஸ் பண்ணி நல்லா பேப்பரை வந்து கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்லீவோட பெண்டு வந்து கரெக்டாக வரலைன்னா ப்ளவுஸில் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் அப்போ நிறைய மிஸ்டேக் வரும். அதனால் கட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பீஸில் வந்து நீங்கள் கட் பண்ணுங்கள். அதுக்காக கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவை அப்படியே தூக்கி எடுத்து வச்சு இந்த ப்ளவுஸ் பீட்டில் கட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நான் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு சொல்லித்தரேனோ அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற பேப்பர் கட்டிங்கை வச்சும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு மேலே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ராங் சைடு. இப்போ திருப்பி உள்ளே பார்த்தோன்னா அதுவும் ராங் சைடு. இப்போ 2 சைடு உள்ளுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2மே நல்ல பக்கம். இது மேலே இருக்கிறது ராங் சைடு, அதுக்கு அடியில் இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து ராங் சைடு. இப்போ இது 2ஐயும் ஒன்றா வச்சுட்டு ஏதாவது ஒரு பக்கத்தை வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு டிசைட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ ஃப்ரண்ட்டுன்னு இருக்கிற இடத்துல அந்த ஆம் ஹோலோட குழிவை வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கம் கட் பண்ணுறதுக்கு வாகு இல்லை அப்படின்னா நம்ம பேக் பார்ட்டு பி மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, பேக் சைடுக்கு அந்த இடத்துல ஃப்ரண்ட்டுன்னு மார்க் பண்ணி அந்த இடத்துல முன்குழிவு எடுத்து நீங்கள் அந்த இடத்துல ஸ்லீவை வந்து அப்படி கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பக்கம் வந்து வாகு இருக்கோ அப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவோட முன்குழிவு வந்து எடுத்தாச்சு. முன்குழிவு எடுத்துட்டு அந்த இடத்துல குட்டியாக வந்து ஒரு அர்க்காத் பண்ணியிருக்கேன். முன்குழிவுக்கு மட்டும் அந்த 2 பீஸ்க்கு மட்டும் அர்க்காத் பண்ணணும். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரென்ஸு? பேக் பார்ட்டை விட முன்குழிவோட ஸ்லீவ் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு 1/4 இன்ச் தான் எடுத்திருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஸ்லீவை வந்து டைரெக்டாக கட் பண்ணாமல் ஒரு 2 பேப்பருக்கு நீங்கள் கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்லீவை வந்து துணியில் கட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கர்வ் லைன்லாம் வரவே வராது. அதனால் கரெக்டாக வந்து நீங்கள் கட் பண்ணிக்கணும்.
இப்போ ஆம் ஹோலோட ரவுண்டு வந்து 7.5 இன்ச்சு இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டிப்ஸ் என்னென்னா, பேக் பார்ட்டில் நம்ம வந்து ஆம் ஹோல் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் நான் இப்போ எப்படி வந்து உங்களுக்கு அதை மெஷர் பண்ணி காட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு மெஷர்மெண்ட் எடுத்தது எல்லாமே வந்து கரெக்டு. சரியா? இப்போ இதே மாதிரி நீங்களும் எனக்கு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இப்போ இதில் கட் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் எனக்கு அதையும் வந்து உடனே வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருங்க.